ஏய் மனோஜ் எந்திரிடா. யோ டேய் என்னடா இது, எந்திரிடா. திட்டிட்டு இருக்காங்க. நான் அதை தானே கேட்டுட்டு இருக்கிறேன். என்னடா எந்திரிக்க மாட்டேங்கிறானே. அவனு போய் பக்கத்தால உட்காந்து கொஞ்சம் மணி நேரம் கொடுத்த காசை தொலைக்காம இருந்தானா அதுவே போதும். ஆனா ஒர்க் இருந்தா தானா எந்திரிச்சிருவேன். இவர் என்ன இப்படி இருக்காரு? டேய் என்னடா. டேய் மனோஜ் டேய் எந்திரிப்பா. இவனெல்லாம் பேர் ஏய் மனோஜ் கொஞ்சம் கேளு மனோஜ், கேளுடா. தண்ணி தான மாமா வந்திருக்கு. என்னடா எங்க பண்ணிட்டீங்க முத்து நீங்க? தூங்குற மேல இப்படி தண்ணி ஊத்துறியே, அறிவியல் பண்ண வேலைய பாத்தீங்களா? ஏன்டா இப்படி பண்ண? பா டேய் வாங்கிருக்கான், அத அவன் பாத்துக்குவான். அவன் கடையை ஒழுங்கா நடத்தினாதான் அப்பாவோட காசு பாக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு நீ அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கு. உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க. கிளம்புற வேலையை பாரு. மீனா என்ன பண்ணிட்டு இருக்க? சாதம் வச்சுட்டு சிக்கன் குழம்பு வச்சிரு. அப்புறம் மனோஜுக்கு, அப்புறம் ரோஹிணிக்கு வெஜ் பிரியாணி பண்ணி பண்ணிருக்கேன். தனியா ஏதாவது பண்ணணும்னா சொல்லுங்க, பண்ணிடுறேன். உங்களுக்கும் தனியா ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, செஞ்சு தர சமைக்க சொல்லுங்க. என்னடி திமிரு காட்டுறியா நீ? அந்த கோவத்துல தானே உன் புருஷன் தண்ணி எடுத்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சும்மா நடிக்காதடி. உங்களுக்கு ரூம் சும்மா நொண்டி சாக்கெல்லாம் சொல்லாத. உங்களுக்கு ரூம் கிடைக்கலன்னு தானே. ரூம் தான் வேணுமா உனக்கு? இது உனக்கே அசிங்கமா இல்ல? இவ்வளவு கேவலமா எப்படிதான் உங்களுக்கு பேசுது? ஏன் உங்க ஆத்தா வீட்ல தண்ணி ரூம்ல தான் இருந்தியா? இல்ல காது தான் கூசுது. நீங்க என்ன வேலை நினைச்சுக்கோங்க. அதுக்கே என் வீட்டு வாசல் வந்து நிறுத்துற. இந்த வீட்டு அட்ரஸ் போட்டுக்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வாசுதேவன் போட்டுக்க. டேய் ஏறடா. வாசுதேவன் பலகுறலடா பல. அப்பாவா சார்? அவர் இருக்காரு. இல்ல இல்ல பேர். அவர் பையன் தானே சார் நீங்க? நீங்க இருக்க சரியான அட்ரஸ் தான் சார். அட்ரஸ் சரிதாயா. நான் அனுப்புன ஆள் சரி கிடையாது. திரும்பல திருப்பி எடுத்து போய். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? டெலிவரி பண்றதா சார் என் வேலை. ஃப்ரம் அட்ரஸ்ல இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்க ரிட்டர்ன் எடுத்து சொன்னா எடுத்துக்கிறேன். சொல்லிடலாம். வாசுதேவன்ற பேர்ல இருக்க நம்பருக்கு நீங்க போன் எடுக்கிறீங்க? நான் அவரோட வைஃப். ஓ மத்திய அனுப்பிச்சிட்டீங்களா? இல்ல அன்னைக்கு நான் வீட்டுக்கு வரப்பவே ரொம்ப வெளியே வாங்கி அனுப்பி வச்சேன். நாங்க உங்களுக்கு ஏசி வாங்கி தான் கேட்கவே இல்லையே. எங்க வீட்டுக்கு அனுப்புறீங்க? அன்னைக்கு கொஞ்ச நேரம் உங்க வீட்ல இருந்தப்பவே தாங்க முடியல. அது கஷ்டம். நீங்க ஹால்ல மாட்டிக்கோங்க. எங்க வீட் இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. ஒரு கிஃப்டா. அது உங்க பொண்ணுக்கு துணி நகன். அண்ணாமலைன்ற மனுஷனுக்கு 3 பசங்க இருக்காங்க. அவர் வீட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படிலாம் இல்ல. எல்லாம் தெரியும். எப்படி உங்க வீட்ல ஒரு 10 ஏசி இருக்குமா? 11 இதையும் சேர்த்து போட்டு போங்க. வண்டி காசு உனக்கு தான் நிறைய வரும். அவங்க நல்லா கொடுப்பாங்க, எடுத்து போ. ரவுடி பொறுக்கி என்ன பத்தி பேசினதா? எடி நீ அந்த ஏசி அடிச்சப்படே எனக்கு நம்ம மூளை அங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ அனுப்புனது. அந்த ரவுடி ரொம்ப பேசா. அதேடி இப்போ ஏசி முத்து திருப்பி அனுப்பிட்டு உனக்கு எல்லாரும் இருக்கும்போது தெரிஞ்சிருந்தா அந்த அண்ணாமலை நம்ம மூளை வச்சுதான் அனுப்பியிருக்கான். ஏட்டா இத நான் சும்மா விட போறது இல்ல. நம்ம ஸ்ருதிக்காக தானே ஏட்டா. அப்போ பெர்மனன்ட் ஆயிட்டு அவள அந்த வீட்ல இருக்க சொல்லியா? அது அந்த அண்ணாமலை கேட்க போறதும் இல்ல. வேற என்ன செய்யணும்? ஏசி இப்போ ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் அது நீ நேரா அங்க சொன்னல. அதே ஏட்டா அந்த மீனா ஏதோ எடுத்துட்டு நல்ல கிரவுட் இருக்கிற டைம்ல போ. ஆனா திருப்பி என்ன நம்பிக்குள்ள சண்டை வரும்ல. முத்து யாரையும் கேட்காம நீ இப்போ பேசிட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வரலாம். இது நல்ல ஐடியா ஏட்டா. அதை எடுத்துட்டு உடனே நான் அந்த கடைக்கு போறேன். பெரிய சேலா பண்ணிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் கடையை நல்லா பண்ணதை விட டபுளா இல்ல ட்ரிபிள் மடங்கா சேல்ஸ் நான் இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். நான் வரேன் சார். பாத்தியா? ரொம்ப ப்ரௌடா இருக்கு. எல்லாம் உன்னால தானே. நம்ம கடையில ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்க. கரெக்ட். ப்ராடக்ட்ட சேல் பண்ணிடணும். அதெல்லாம் ஈஸியா பண்ணலாம் ரோகிணி. இனிமே தான் டேலண்ட் பொருள் வாங்கி உங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சீங்க. அதுல இருந்து தொடர்ந்து நிறைய பொருள் சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. வேணா அந்த டீலர் புதுசா அனுப்பியிருக்காரோ? ரோஹிணி இது நான் வாங்கிட்டு போன ஏசி. ஏதாவது ஃபால்ட் இருக்கா? இல்ல கூலிங் கம்மியா இருக்கா? நான் இதை என் வீட்டுக்கு வாங்கல. உங்க வீட்டுக்கு கிஃப்டா கொடுக்கலாம் தான். ஆனா உங்க வீட்டுக்கு ஏசி போனதும் அது அந்த முத்து பார்த்துட்டு வேண்டாம். என்ன ஆண்டி, உங்களுக்கு தான் அவரை பத்தி நல்லா தெரியும்ல. காஸ்ட்லியான பொருளா ஆர்டர் பண்ணேன். ஆனா முத்து இப்படி சொல்லிட்டாரு. பொண்ணை கொடுத்து நாங்க இறங்கி போய் தானே ஆகணும். நான் பணத்தையும் அனுப்பிட்டேன். டீலர் கூட கமிஷன் இப்ப அதுவும் பெருசா வியாபாரம் ஆகலையா? நான் வாங்கினது தான் பெரிய. என்னாச்சு? புது கடன் சொன்னாங்க. பொருள்லாம் ரிட்டர்ன் வந்திருக்கு. சார் சார் திருப்பி தர வேண்டாம். இந்த ஏசி இந்த கடையிலே எங்கி. 1 செகண்ட். நீங்க ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். என்னமா? இல்ல ஆண்டி, எப்படியும் நீங்க பொருளை திருப்பி கொடுத்துட்டீங்க. நீங்க பணத்தை வாங்கிக்கோங்க, இந்தாங்க. இந்த முத்து மட்டும்